வாழ்வோம் வழி. மனிதர்களுக்கு இந்த கர்மா என்ன பண்ணுதுன்னா, கருத்தை சிதைத்து கருத்தை சிதைக்கும். அப்ப அந்த கர்மாவை என்ன பண்ணணும்? ஓட்டணும் வெளியே. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போறோம். ஏற்கனவே அந்த வீட்டுல குடியிருந்தவங்கன்னு வைங்களேன், அங்க ஒட்டான் அடிக்கணும், வெள்ளை அடிக்கணும், சுத்தப்படுத்திட்டு தான் போகும். அவனா ஆளே இல்லையே, நான் போறேன்னு உள்ள புஷ்ன்னு போனீங்கன்னா நீ பாத்ரூம் உள்ள கூட போக முடியாது இல்லையா? அவங்க ஃபேமிலி இருந்தேதான், எல்லா திங்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, வெறும் வீடுதான். இருந்தாலும் ஒரு ஸ்மெல் இருக்கும், ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். அவங்களுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த வீட்டுல நிற்கும். அதுக்குதான் ஒரு வீட்டுக்கு குடி போகணும்னா அந்த வீட்டுல இருந்தவங்க வெளியேறி 3 நாள், ரொம்ப முக்கியம். 3 இரவு, 3 இரவுக்கு பிறகுதான் அடுத்த நாள். வாடகை வீடா இருந்தாலும் எந்த வீடா தான் வீடா இருந்தாலும் நேர குடி இருந்துடுன்னா அந்த வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறிய பிறகு 2.5 நாள் சொல்லுவாங்க. அந்த 3 இரவு எடுத்துக்கொள்ளும். 2 இரவு ஒரு பகல் கூட எடுத்துக்கலாம் மினிமம். ஏன்னா ஒரு சந்திரன் நிக்கக்கூடிய நேரம், ஒரு ராசியில சந்திரன் நிக்கக்கூடிய நேரம் 2 நாள், 2 இல்லையா 3 இரவு அந்த கணக்குல வரும். அப்ப இவங்க அந்த வீட்டை விட்டு என்ன பண்ணிடணும்? போன பிறகு கூட அதுக்கு அந்த கேப் கொடுக்கணும். நீங்க கேப் கொடுத்தா மட்டும் போதாது. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நான் 3 நாள் பூட்டி போட்டுட்டு தான் போறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? போன உடனேயே வீட்டை ஒற்ற பண்ணும். ஃபுல்லா ஒற்ற அடிச்சுட்டு முடிஞ்சா ஒரு சுண்ணாம்பு அடிக்கிறது பெஸ்ட். அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணும்? கிருமி நாசினி அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணும். வீட்டை நல்லா கழுகி சுத்தப்படுத்தும். இல்ல அது சாணத்தரையா இருந்தா நல்லா மெழுகி எடுக்கணும். சிமெண்ட் தரையா இருந்தா தண்ணி விட்டு போகணும். இல்ல அதே டைல்ஸ்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு நிறைய இதெல்லாம் கிடைக்குது இல்லையா, கிளீனிங் பவுடர்ஸ், இதெல்லாம் அதெல்லாம் வச்சு நல்லா அழகா கிளீன் பண்ணி இது அந்த 3 நாள்ல 2 நாள் செய்யக்கூடியது. 3ஆவது நாள் நாளைக்கு நீங்க குடி போறீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, இரவு போய் நல்ல மஞ்சள் தண்ணிய சுத்தி அந்த வீட்டினுடைய உள்புறமாக முழுக்க சுத்தி தெளிக்கும். மஞ்சள் தெளிக்கும் நல்ல அழகா சுத்தி எல்லா ரூமுக்கும் மஞ்சள் தண்ணிக்கு நீங்க தெளிக்குவோம் வீடு முழுக்க. அப்போ வீட்டுல சுத்தமானது பிறகு மறுநாள் காலையில நீங்க போகும்போது சாம்பிராணி போக போகணும். வேப்பையில கொத்து கொண்டு போய் பூண்டும் வேப்பையில கொத்தும் அந்த வீட்டை சுத்தி வெளியில வச்சு பாம்பு, கிருமிகள், அந்த மாதிரி பள்ளி பொட்டுகள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு வேப்பையில ரொம்ப பயன்படும். அப்ப அதை சுத்தி வீட்டுக்கு பின்னாடி 4 புறத்திலேயே வேப்பையில தலையும் போட்டு 4-5 பூண்டு பல்களை கிள்ளி அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணணும்? சாம்பிராணி புகையும் போட்டு நேற்று மஞ்சள் தெளிச்சு விழுப்போம். வீட்டை ஒரு பெருக்கி அழுக வேண்டாம். சுத்தமா பெருக்குன்னா அந்த மஞ்சள் பொடிகிடி அதெல்லாம் சுத்தமா. இதுக்கு பிறகு அப்போ போய் புதுசா பால் காய்ச்சி பழைய நேரங்களை நீங்கள் குறித்து கொண்டு அந்த நேரத்துல கிழக்கு நோக்கி நின்று அடுப்புல ஸ்டவ்ல பாலை காய்ச்சி முதல்ல அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா நீர் குடிக்க கத்துக்கணும். நீர் வெறும் நீரா இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் சரி. இட உணவை விட நீர் ஆகாரம். முதல்ல ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது அங்க அதெல்லாம் பால் கொடுப்பாங்க. பழம்லாம் சாப்பிடக்கூடாது, அது 2வது சாப்பிடும். இல்ல பச்சை தண்ணி இருந்தா அழகா 1 டம்ளர், இல்ல மோர் இருந்தா 1 டம்ளர் அழகா குடிச்சுட்டு வானத்தை பார்த்து ஒரு வாழ்வோம் வழிப்ப சொல்லிட்டு அதுக்கு பிறகு இது இவ்வளவும் மஸ்ட். அதுக்கு பிறகு ஞான வேலையில நீங்க உறுப்பினர்களாக இருந்தீங்க, ஞான பயணம் செய்வீங்கன்னா உடனேயே அந்த பால் காய்ச்சி முடிச்ச உடனேயே அந்த 3 சித்தர்கள் நிலைகளையும் வச்சிடணும். நம்ம எப்ப முடி போறோமோ அப்பவுமே அதுவும் கூட இருக்கணும். நான் இன்னைக்கு போறேன், அடுத்த வாரம் பாத்துக்கிறேன், நாளை பார்த்தேன், இந்த கேப்ல எதுவும் நடக்கலாம். நீங்க நேரடியாக ஆள்கள் தான் நம்மளை தாக்குவாங்கன்னு இல்ல, கிரகங்களும் தாக்கும், அமானுஷ சக்திகளும் தாக்கும், உருவம் இல்லாமல் அருவங்களும் தாக்கும், நிறைய இருக்கும்.
நம்ம வீட்டுக்கே வரமாட்டாங்க, ஏத்து வீட்டுக்காரங்க. அந்த ஜன்னல் வெளியே ஒரு பார்வை பார்த்துட்டா அது ராக்கெட்டை விட பயங்கரமானது, ஏவுகணையை விட தாக்கும். நீ கரெக்டா அப்பதான் பாத்ரூம்குள்ள அப்படி காலை வைப்ப சரிக்கு விழுகும். இது எங்க நேருக்கு நேரம் இல்ல, அவ வீட்டுல ஜன்னல் ஓரமா நீங்க ஒரு பார்வை பார்த்தா புதுசாவா குடி வந்திருக்கிறீங்கன்னு நினைச்சிட்டாங்கன்னா நம்ம குடியே கெடும். அப்ப இதெல்லாம் உள்ள வராம இருக்கிறதுக்கு அந்த கண்ணு, இந்த கண்ணு, நாய் கண்ணு, மனுஷன் கண்ணு, பூனை கண்ணு இல்லையா எல்லாம் போட்டுங்கிற மாதிரிதான் அந்த வேப்பந்தலையே வெளியில இருக்கு. வேம்பு வந்து அதீதமான தெய்வ குணம். பாம்பை கூட பாம்பு, பள்ளி, பூரான் அந்த மாதிரி உள்ளதுகள் எல்லாம் வெளியில வேம்பு போட்டா கூட விஷத்தன்மைகளை அறுக்கக்கூடியது கூண். மிக அற்புதமானது. தோலை உரிச்சு போகணும். அப்ப இதே வந்து எந்த திருஷ்டி வந்தாலும் அது அங்க தட்டிடும். அதுக்கு பிறகு மாந்திரீகம் ஏவல்கள் எல்லாம் செய்வாங்க. சொல்ல முடியாது, நிறைய காசு கொழுப்பு எல்லாம் இருந்தா அந்த மாதிரி எல்லாம் செய்ய போகணும். அப்ப யாராவது மந்திரவாதியை வச்சு ஒரு ஏவல் பண்றாங்க, அது போட்டு இப்படி போட்டுன்னா நீங்க இந்த 3 சித்தரை உள்ள கொண்டுட்டீங்கன்னா எவன் பண்ணினானோ அவனுக்கு போய் அடி.